இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சனிக்கிழமை புனித அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, அன்னை மரியாளை நாம் அவருடைய இதயத்திலே நாம் ஏந்த வேண்டுமென்றால் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் ஜெபமாலை. அந்த ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உலக வரலாற்றை பார்க்கின்ற பொழுது 1571 ஆண்டு லெப்பந்தோ என்ற இடத்திலே நாம் ஒரு போரானது நடக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் நடக்கின்றது. அந்த கிறிஸ்தவர்களெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அன்னை மரியாளை நோக்கி ஜெபமாலையை சொல்லி ஜெபிக்கின்றார்கள். ஜெபமாலை மாதாவை நோக்கி அவர்கள் எல்லோரும் உறக்க அவர்கள் ஜெபிக்கின்றார்கள், எப்படியாவது இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்று. ஜெபமாலை அன்னையானவர் அவர்களை அந்த போரிலிருந்து காப்பாற்றுகின்றார், வெற்றியடைய செய்கின்றார். எனவே அன்றையிலிருந்து ஜெபமாலையின் முக்கியத்துவம், வல்லமை உலக மக்களுக்கு தெரிய வந்தது. நாம் ஜெபமாலை மாதாவின் திருநாளை அக்டோபர் 7ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஜெபம் என்னவென்றால் அது ஜெபமாலை பக்தி என்று சொல்கின்றார். அது எனக்காக மட்டுமல்ல, அல்லது நான் கஷ்டப்படும் நேரத்திற்காக மட்டுமல்ல, உலகத்திற்காக, உலக அமைதிக்காக, மக்களின் நலனுக்காக, மக்களின் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காக நான் ஜெபமாலையை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லுவார். அதே போல புனித பெர்னார்ட் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஜெபமாலையை நாம் எடுத்து செல்லும் பொழுது நம்மோடு அன்னை மரியாளை நாம் எடுத்து செல்கின்றோம் என்று அவர் சொல்கின்றார். எங்காவது நாம் வெளி ஊர்களுக்கு சென்றோம் என்றால் எதை எடுக்கின்றோமோ இல்லையோ, முதலிலே மொபைலை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு சிலர் என்றால் ஒரு மொபைல் மட்டுமில்லை, இந்த பையில் வலது பக்கம் ஒரு மொபைல், இடது பக்கம் ஒரு மொபைல். ஆனால் நாம் நம்முடைய பயணத்தின் போது ஜெபமாலையை எடுக்க நாம் முயற்சி செய்கின்றோமா? மொபைலை விட்டுட்டோம்னா எவ்வளவு கலங்குகின்றோம், எப்படி வாழ்வது என்று, எப்படி நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய அறிவிப்பை தெரிவிப்பது என்று பயப்படுகின்றோம். அதே போல நம்மோடு மாதா பயணிக்கின்றார் என்ற உணர்வுடன் ஜெபமாலையையும் நம்மளுடைய கையிலே ஏந்தி செல்ல வேண்டும். அந்த நாம் ஜெபமாலையை ஏந்தி செல்கின்ற பொழுது மாதா நம்மோடு வருகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நமது பயணத்திலே ஒரு உற்ற துணைவராக இருக்கின்றார். எனவே தான் திருத்தந்தையர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், நாம் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பணி வாழ்வு மற்றும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, தூய ஆவியாரின் வருகை மற்றும் ஆண்டவருடைய விண்ணேற்றம் முழுவதையும் நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த அனைத்தையும் இந்த ஜெபமாலையின் மூலமாக நாம் சிந்திக்கின்றோம். ஒரு மகிமை தேவ ரகசியங்கள் சொல்வதற்கு, ஒரு தேவ ரகசியங்கள் சொல்வதற்கு குறைந்தது 20 நிமிஷம் ஆகும், அல்லது 25 நிமிஷம் ஆகும். ஒரு சிலர் 4 தேவ ரகசியங்களும் தினமும் சொல்வார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் புனித திருத்தந்தை ஜான் பால் சொன்னது போல நமக்கு பிடித்த ஒரு ஜெபமாக இருக்க வேண்டியது ஜெபமாலை இருக்க வேண்டும். எனவே அதனை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மற்றொரு திருத்தந்தை சொல்கின்றார், எந்த குடும்பம் கூடி ஜெபமாலை ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பத்திலே அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும், மன நிறைவு இருக்கும், ஒற்றுமை இருக்கும், அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்கின்றார். ஆகவே இத்தகைய இந்த வல்லமையுள்ள ஜெபமாலையின் பக்தியிலே நாம் வளர நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னையானவருடைய இதயத்திலே இடம்பெற நாம் வேண்டுமென்றால் ஜெபமாலை தான் முக்கியம். நாம் மற்றவர்களுடைய மனத்தில் இடம்பெற என்னென்னமோ செய்வோம், என்னென்னமோ பொருட்கள் வாங்கி கொடுப்போம், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம், எப்படியாவது அவர்களுடைய மனதிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று. ஆனால் அன்னையானவர் மனதிலே இடம் பிடிக்க ஜெபமாலையின் பக்தி தான் மிகவும் முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சனிக்கிழமையிலே நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். கூடி நாம் குடும்பத்தோடு ஜெபிக்கின்றோமா? நாம் ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா?
அல்லது கூடி ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் நாம் தனிப்பட்ட முறையிலே நான் ஜெபமாலை ஜெபிக்கின்றேனா? காலையிலே நாம் நடைப்பயிற்சி மேற்கொண்ட பொழுது தேவையில்லாத கண்ட கண்ட பாடல்களை கேட்டுக்கொண்டு நடைப்பயிற்சி செய்வதை விட ஒரு ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து நடைப்பயிற்சி செய்யலாம். அல்லது நாம் சமைக்கின்ற பொழுது சமைக்கின்ற நேரத்திலே ஒரு ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து செய்யலாம். அல்லது நாம் கோவிலுக்கு நாம் திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது திருப்பலிக்கு முன்பாகவே அந்த ஜெபமாலை நடப்பதிலே நாம் போய் கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக எத்தனையோ இறைவன் நமக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒரு 20 நிமிடமாவது நாம் ஜெபமாலையின் பக்தியிலே சொல்லி வளர்வோம். அதனுடைய ஒரு தடவை நாம் அனுபவித்தோம் என்றால் ஏராளமான அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே தனிப்பட்ட வாழ்விலே உணர முடியும். ஆகவே இது மிக சிறந்த ஜெபம், மிக குறைந்த நேரத்திலே சொல்லக்கூடிய ஜெபம், அதே சமயத்தில் வல்லமையுள்ள ஜெபம். இதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே நாம் சொல்ல தயாராகுவோம். இன்று முதல், இதுவரை நாம் செய்யவில்லை என்றால் கூட இன்று முதல் நாம் ஒரு முடிவெடுப்போம். இன்று நான் ஜெபமாலை சொல்லிவிட்டு தான் உறங்கச் செல்லுவேன் என்று சொல்லி முடிவெடுப்போம். அன்னையானவர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் உங்களுடைய எல்லா விதமான வரங்களையும் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருவார். ஆமென்.